இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். இது 6 வத்தல், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 ஸ்பூனு மல்லி. இது மாதிரி நீங்கள் காரம் அளவு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவோ தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது ஒரு வடச்சட்டி வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது இந்த வத்தல் மல்லி வறுக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வறுத்துக்குங்க. ஒரு 10 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த தேங்காயை இதில் போட்டு 10 நிமிஷம் வறுத்துக்குங்க. வறுத்து சூடானதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கணும். இது மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். எடுத்து மிக்சியில் அரைக்கணும். இதே வடச்சட்டி வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது இந்த வெங்காயம், கடுகு போடக்கூடாது, வெங்காயம் போடணும். கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே போடணும். போட்டு வெங்காயம் நல்லா வணங்கணும். 10 நிமிஷம் வணக்கிக்குங்க. வணக்கிட்டு மசாலா அரைச்சி வைக்கணும். இதில் 10 நிமிஷம் வணங்கினதுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ் புளி இந்த அளவு கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து இதில் ஊற்றிட்டு மசாலா வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். இதில் போட்டு இதெல்லாம் இலக்கி விட்டுருங்க. உப்பு, மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டு இது ஒரு மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வெந்து வரணும். இந்த மாதிரி மூடி திறந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியானது 1 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை வெந்தயம் வந்து கொஞ்சம் வறுத்து பொடிச்சதில் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். தேங்காய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கணும். ஒரு 5-6 கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போட்டு ஒரு இலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், சின்ன வெங்காயம் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு புளிக்குழம்பு வைங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரம் உப்பெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. போட்டு இட்லி, தோசைக்கு, சப்பாத்தி, ரைஸ்க்கெல்லாம் அது சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்